டேய் ஏன் ப்ரோ போனை நோண்டிருக்கிய? இல்ல போய் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையனை மெசேஜ் பண்ணேன். அப்ப நானும் பையன் தானே சொல்லிட்டு நானும் மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணிட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருந்ததான் நம்பரை கேட்டேன். சரி பையன் தானே சொல்லிட்டு நம்ம நம்பரை கொடுத்தோம். நம்பரை கொடுத்த இடத்துல வாட்ஸ்அப்ல மெசேஜ் சும்மா இருக்க விட மாட்டேன். எப்பலாம் மெசேஜ் அனுப்பி ஹாய் குட் மார்னிங் குட் நைட் சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு கிடந்தேன். திடீர்னு ஒரு நாள் வீடியோ கால் பண்ணேன். நான் என்ன இது தெரியாம பாக்கெட்ல செல்ல எடுக்கும்போது ஆன் ஆயிட்டு வர பிளாக் ஸ்கிரீனா தான் இருந்தா நானும் பெருசா கண்டுக்கையில. சரி அதுக்கிட்ட போனை கட் பண்ணேன். கட் பண்ணிட்டு அதுக்கடுத்த பாக்கியம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு வீடியோ அனுப்பி விட்டேன். பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. போய் அதை கட்டு மிரட்டியாவோ என்ன போய் நானே இங்க டென்ஷன்ல இரு, பிரச்சனை இல்லை இங்க பாரு. போய் நல்லா போய் சரா இதுக்கு என்ன வழி இல்லை. போய் இப்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரி நான் பின்ன மனசு தெரியல, வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரியா? என்ன பயங்கர குசியா இருக்க போல. ஆமா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆடு வகையா வந்து மாட்டிச்சு. பின்ன விட்டு வேணா என்ன இங்க வேற ஒண்ணும் இல்ல. வீடியோ கால் பண்ணேன், அவங்க தலைவரை மூஞ்சி தெரிஞ்சு இன்னொரு எடிட்ட போட்டேன். 2 லட்சம் ரூபா அனுப்பி விடுன்னு. என்ன அவன் பின்ன பேரு எஞ்சின்னா வந்தாச்சுன்னா 2 லட்சம் ரூபா வெலசல ஆச்சு. கொஞ்சம் கருப்பா உள்ள மாட்டேன் ஹேண்ட்ஸமா இருந்திருப்பானே. ஆமா தெரியுமா பேர டெல்ஃபர்னு இருந்திருக்குமே. ஆனா அவன் தான் கொஞ்சம் இதுல இருந்தான். நான் இப்போ கேஸ் விட போறேன்னு சொல்லிட்டு போறேன். அப்படியா? ஆமா மக்களே, இந்த வீடியோ போடாக்க ஒரு காரணம் இருந்த மக்கா. ஏன்னா இதே பிரச்சனை பைக்கா வந்து மாட்டிடுறானா, மாட்டிட்டு வந்து அவனை கேக்கிய பைசாய கொண்டு போய் சாத்தியானோ. இதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிட்டீங்க. நீங்க வந்து போலீஸ்ட வெக்கப்படாம போய் சொல்லுங்க. சரியா? அதை விட்டுட்டு உலக கேக்கியவனுக்கு எல்லாம் பைசா விரிச்சு கொடுக்காதீங்க. இது இன்னொரு காரணத்தினாலே எடுத்தேன். ஏன்னா எங்க கூட்டுக்காரனும் சில பையில வந்து மாட்டுனானே இதே போல. அதனாலதான் இந்த வீடியோ. சரியா மக்கா? பாப்போம் மக்கா, பாய்.